வணக்கம், வெல்கம் பேக் டு டிபிசி சேனல். நம்மளோட சேனல்ல மசாலா சுண்டல் எப்படி பண்ணணும்னு பார்க்க போறோம். அதுக்காக ஒரு வானல்ல கொஞ்சமா எண்ணெய் சேர்த்திருக்கேன். ஒரு 7 டேபிள் ஸ்பூன் போல எண்ணெய் சேர்த்துட்டு இதுல கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் ஜீரகம், கொஞ்சம் சோம்பு. இந்த சுண்டலுக்கு ஒரு நல்ல வாசனை கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சோம்பு ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா குட்டி குட்டியா கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு வெங்காயத்துக்கு மட்டும் கொஞ்சமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சுண்டலை குக்கர்ல சேர்க்கும் போது அதுல கொஞ்சம் உப்பு சேர்த்து 3 விசில் போல வச்சு தண்ணி வடிச்சு சுண்டலை எடுத்திருக்கோம். அதுக்காக இது உப்பு கொஞ்சமா அந்த வெங்காயத்துக்கு மட்டும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா ஸ்மூத்தா வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இதுல நம்ம வேக வச்ச சுண்டல் சேர்த்துடலாம். நான் இன்னைக்கு எல்லோ கலர் சுண்டல் தான் சேர்த்திருக்கேன். பச்சை கலர் சுண்டலையும் சேர்த்து செஞ்சுக்கலாம். நம்ம இப்ப இது எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு துருவி வச்ச கேரட் சேர்த்துக்கலாம். துருவி வச்ச தேங்காய் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி இலை இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டியான மசாலா சுண்டல் ரெடி ஆயிடும். இது நல்லா ரொம்ப வாசனையா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது ஈவினிங் ஸ்நாக்கா பண்ணீங்கன்னா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஹெல்தியான ரெசிபியும் கூட. இதே மாதிரி நம்மளோட சேனல்ல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் இருக்கு, செக் பண்ணி பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.